நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஓஎல்டியை நம்ம வீட்டிலிருந்து ஆஃபீஸில் இருக்கிற ஓஎல்டி அல்லது எனி கஸ்டமர் பிளேஸ்லேருந்து நம்ம ஓஎல்டியை எப்படி அக்சஸ் பண்ணுறது. ஒவ்வொரு டைமே நம்ம ஒரு ஓஎல்டியில் ஆஃபீஸில் இருக்கும்போது கஸ்டமர் ஏதாச்சும் கால் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் ஐபி வழியாக எடுக்கலாம், விபிஎன் வழியாக எடுக்கலாம். அந்த மாதிரி வழிமுறைகள்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ 100 கஸ்டமருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து விபிஎன் கிடையாது. அதே மாதிரி அவங்க ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வாங்கணுன்னா வருஷத்துக்கு ஒரு 3500 பக்கம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை இப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க அந்த லொக்காலிட்டிலேயே வீடு வச்சுருக்கிறாங்க, ஒரே அவங்களோட ஓஎல்டியில் இருக்கிற கனெக்ஷன் தான் வீட்டில் ஒர்க் ஆகுது. அல்லது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான இடம் ஓஎல்டிக்கு போகாமையே இருக்குது அப்படின்னா, அங்கேருந்து எப்படி பான் வழியாக ரிவர்ஸில் எப்படி ஓஎல்டியை கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ என்னோடய லேப்டாப் வந்து ஒரு ஓஎல்டியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை ஓஎல்டியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வைஃபை வந்து செக் பண்ணுறதுக்காக வைஃபையில் அதே மாடத்தில் வைஃபை இருக்குது, அது கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் லேனில் வந்து நான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓஎல்டியை கனெக்ட் பண்ணியிருக்கேன் மேனேஜ்மெண்ட் போர்ட்டில். ஓஎல்டி ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஐபி செட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 சீரியஸ் ஓஎல்டி தான் வச்சுருக்குறோம், நெட்லிங்கோடது. அதில் போய்ட்டு ஓஎல்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஐபி செட் பண்ணணும். இந்த ஓஎல்டியோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 192.168.8.100. இது லேப்டாப்போட ஐபி வந்து 123. இது நீங்கள் 2லேருந்து 254 வரைக்கும் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஓஎல்டி வந்து ஐபியில் அசைன் ஆகிடுச்சு. ஓகே, வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஓஎல்டி ஓப்பன் பண்ண போகிறோம். நமக்கு ஓஎல்டி ஓப்பன் ஆகிருக்கு. ஓஎல்டி ஓப்பன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு மட்டும் எல்லாருமே டிஃபால்ட் பாஸ்வேர்டாக மாற்றி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்கிறோம். இந்த ஓஎல்டி பற்றி விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஏராளமாக இருக்குது, கடல் அளவு இருக்குது. இதை பற்றி நம்ம ஒரு ஒரு வீடியோஸ் கூட பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு செமினார் மாதிரி எடுக்கும்போது கூட ஓஎல்டி ஓன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது என்னோடய வீட்டில் இருக்கிற ஓஎல்டி. நான் வீட்டில் இருக்கிற மாடத்துலேயே உங்களுக்கு அது கான்ஃபிகர் பண்ணி எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு VLAN கிரியேட் பண்ணணும். VLAN கிரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஓஎல்டி கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போனீங்கன்னா டாப்பில் இருக்கிறதே VLAN இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 119ங்கிறது தான் பிஎஸ்என்எல் MGMTன்னு போட்டு வச்சுருக்கு பாருங்கள். 119 VLAN தான் வந்து நம்ம ஓஎல்டிக்கும் பிஎஸ்என்எலுக்கும் உண்டான மானிட்டரிங் மேனேஜ்மெண்ட் VLAன்னு சொல்லுவோம். நமக்கு இப்போ டிவிரா எல்லாம் தெரியுது பார்த்திங்களா. டிவிரா வந்து நமக்கு எது வழியாக தெரியுதுன்னா இந்த 111 VLAN வழியாக தான் நம்ம ஓஎல்டியும் டிவிராவும் சர்வரும் கனெக்ட் ஆகுது. இந்த 119 VLAN வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு டிவிராவும் பிஎஸ்என்எலுக்கு உண்டான கம்யூனிகேஷனும் கட்டாயி போகும். ஸோ இந்த 111 VLAN தான் வந்து மேனேஜ்மெண்ட் VLAN. அதுக்கு மேலே தான் நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் 119 விட கம்மியாக ஒரு VLAN வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 அப்படிங்கிற VLAN ஆட் பண்ணுறேன். இந்த VLAN ID 20னா இது கீழே போயிடும், மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே மேலே வந்துச்சுனாலும் VLAN இருக்கும். நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேனேஜ்மெண்ட்டுனே போட்டு வச்சுக்கிறேன். MGMT ஷார்ட் ஃபார்மில் MGMT 20 அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன். ஒரு VLAN ஆட் பண்ணோன்னே இங்கே கீழே VLAN வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த VLANக்கு வந்து ஒரு நம்ம பானில் எல்லா பான்லேயுமே ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து போர்ட்டை மேப் பண்ணணும். அப்போ அதுக்கு மேலேயே பாருங்கள் VLAN போர்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் 20ங்கிற செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே டேக்கில் எதுவுமே ஆகாது, ஆயிருக்காது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா PON 1, PON 2, PON 3,
பான் 4 இல்லை நீங்கள் பான் 1 மட்டும் தான் உங்கள் வீட்டுக்கு போகுது, பான் 1ல் மட்டும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் வீலான் பாஸ் ஆச்சுன்னா போதும் அப்படின்னா நீங்கள் பான் 1ல் மட்டும் டிக் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் எடுத்துவிட்டலாம். நான் எல்லா வீலானுமே டேக் பண்ணிக்கிறேன். டேக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தோம்னா இந்த 20 வீலான் பாருங்கள், பான் 1 பான்லேருந்து 4 வரைக்கும் டேக் ஆயிடுது. அடுத்தது நம்ம ஒரு ஐபி கிரியேட் பண்ணி அந்த ஐபியை ரூட் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்து 3ஆவது ஸ்டெப். ஃபஸ்ட்டு வீலான் கிரியேட் பண்ணுறோம், 2வது வீலானை வந்து டேக் பண்ணுறோம், 3வது வந்து ஐபி ஒன்று கிரியேட் பண்ணுறோம் நம்ம வெளியிலேருந்து எடுக்கிறக்காக. அது எப்படி ஐபினா இந்த வீலான் டேபிள்லேயே கடைசியில் பாருங்கள் ரூட்டுன்னு இருக்கும். இதே நீங்கள் ஜீப்பான ஒயல்ட்டியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஐபி ரூட்னு இருக்கும், ரூட் ஆர் ஐபி ரூட். ஓகே, அதில் வந்து நீங்கள் ரூட் கொடுக்குறீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 111 வீலானுக்கு வந்து ஒரு ஐபி கொடுத்து அதை ரூட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஐபி வழியாக தான் மேனேஜ்மெண்ட் வீலான் வந்து ஒர்க் ஆகுது, நமக்கு டிவியில் ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம இங்கே போயிட்டு அந்த 20ங்கிற வீலானை வந்து நம்ம பண்ணிக்கிறோம். சாரி, ஐபி கொடுக்குறோம் 20 வீலானுக்கு. அது என்ன கொடுக்குறோன்னா நான் இப்போ 10.10 தான் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த 10.10 கொடுக்கணுங்கிறதுல ஏதோ 2 சீரியஸ் ஐபியில் எது வேணால் கொடுத்துக்கலாம், அல்லது 3 சீரியஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்நெட் மாஸ்க் வந்து டிஃபால்ட் எப்போவுமே 0 தான். கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீலான் ஐடி 1 இருக்குது. சாரி, இதை வந்து நீங்கள் 20ன்னு கொடுக்கணும். நான் வந்து 1ன்னு ஆட் பண்ணிட்டேன். எக்காரணத்துக்கு கொண்டு ஒன்றா நம்பர் வீலானை வந்து நம்ம எனேபிளே பண்ணக்கூடாது. எந்த வீலான் எனேபிள் பண்ணாலும் 1 மட்டும் பண்ணக்கூடாது, செக்யூரிட்டி ரீசனுக்காக. 10.10 கொடுத்துக்கிறீங்க, சப்மிட் கொடுத்துக்கிறீங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 20ங்கிற வீலான் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓஎல்டியில் இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும்தான். வீலான்ங்கிறது போய் ஆட் பண்ணுறீங்க, வீலான் போர்ட்டில் போய் டேக் பண்ணுறீங்க, 3வது ஐபி ஆட் பண்ணுறீங்க. இது மட்டும்தான் நம்ம ஓஎல்டியில் செய்ய வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மோடத்தில் செய்ய வேண்டியது இருக்குது. இது வந்து என்னென்னா உங்களுக்கு நான் மோடத்தில் ஓப்பன் பண்ணி செய்கிறது மோடத் மாதிரியே வீடியோக்காக பண்ணுறேன். நம்ம வந்து எப்படின்னா மோடத்துக்குள்ளே வந்து எப்போவுமே இங்கிருந்துட்டே கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ONU கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போயிட்டு பாருங்கள், இந்த டாக்டர் சுடர்வழின்னு இருக்குன்னா அவங்களுக்குள்ளே இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போயிட்டு அவங்க வேனுக்குள்ளே போனோம்னா இந்த கீழே வந்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ எல்லாமே கீழே கொடுத்து சப்மிட் கொடுத்து எடிட் பண்ணலாம். இந்த மோடம் வழியாக OLT வழியாக மோடம் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுற வீடியோ கூட நான் அடுத்தது போடுறேன். அதில் கூட நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஒரு கஸ்டமர் வந்து வைஃபை பாஸ்வேர்டு பார்க்கலாம், அது வந்து ஆக்சுவலாக லீகல் கிடையாது. அது கூட நான் பர்சனலில் எப்படி வைஃபை பாஸ்வேர்டு பார்க்குற ஷார்ட் கீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வைஃபை பாஸ்வேர்டை மாற்றலாம். இதில் போய்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வைஃபை பாஸ்வேர்டு கஸ்டமருக்கு மாறி இருக்கும். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னா இதில் இந்த BSNL ஃபைபர் நெட் 2.4G போட்டிருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல விட முடியாது. OLTயில் பண்ணும்போது ஒரு அண்டர்ஸ்கோர் மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த வீடியோ இதோட பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது நான் மோடத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு மோடத்தில் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது வீட்டுக்குள்ளே மோடம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த மோடத்தில் தான், அந்த வைஃபைல தான் வந்து நம்ம வந்து இப்போது கனெக்ட் ஆகிருக்கிறோம். இப்போ இது வந்து மோடம் லேன் வழியாகவும் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், நம்ம இங்கே வைஃபைல இருக்கிறனால வைஃபை வழியாகவே கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். நான் இப்போ மோடத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மோடம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. 1.1 ஐபியில் அசைன் பண்ணியிருக்கிறோம். பாலமுருகன் ஊருக்கே சொல்லுவார், என்ன OLT யூஸ் பண்ணுறீங்களோ அதே OLTயில் அதே பிராண்ட் மோடம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னடா வீட்டில் நெட்லிங்க் OLT வந்து நெட்லிங்க் வெஸ்ட்டு மோடம் வந்து ஆப்லி லிங்க் வேறு மோடம் போட்டிருக்காரு, ஊருக்கு தான் உபதேசமானு எதாவது தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த மோடம் வந்து ஒரு கஸ்டமர் பிளேஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் எமர்ஜென்சிக்கு அப்போதைக்கு மோடம் ஸ்டாக் இல்லாதனால வீட்டில் இருக்கிற மோடத்தை கழட்டி கொடுத்துட்டு இந்த மோடம் எமர்ஜென்சிக்கு ஸ்டாண்ட் பைக்காக வீட்டுக்கு போட்டதில் அப்புறம் அது மாற்றவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. அதுதான் சரி. இருந்தாலும் நான் சொல்கிற மோடம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். மோடத்தில் பார்த்தீங்கன்னா வேன் பேஜ், நீங்கள் நெட்லிங்க் சைரோட்டக் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நெட்ஒர்க்குள்ளே இருக்கும். நம்ம போய் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். இது 129 வீலானு. இதில் பார்த்தீங்கன்னா LAN 1 LAN 2 வைஃபை 3மே இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனோன்னே அந்த என்னென்ன வீலான்ஸ் உள்ளே இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 129 இன்டர்நெட்டு, 1831 வந்து நமக்கு வாய்ஸ், 4060 வந்து சர்வட்ரா வைஃபை 3 வீலான் பாஸ் பண்ணிக்கிறோம் இந்த மோடத்தில். நம்ம வந்து இப்போ எடிட் பண்ண வேண்டியது இந்த 129ல் வந்து பார்த்திங்கன்னா 2 லேன் இன்டர்நெட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து 2வது லேனை டிசேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த 2வது லேனை தான் வந்து நம்ம OLT ஆக்சஸ்க்காக கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அந்த டிசேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருக்கேன்.
அது சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் மேப் வந்து ஒன்று தான் இருக்கான்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே புதுசாக ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ லிங்க்கு VLAN ஐடி. VLAN வந்து பார்த்தீங்கன்னா 20 தான் எனபிள் பண்ண போகிறாங்க. 20 தான் நம்ம ஆட் பண்ணிட்டு வந்திருக்கோம் OLTயில். இது 0 or 1 எதுவும் வச்சுக்கலாம். பிரிட்ஜ் மோடுக்கு பிரிட்ஜ் மோட்னு இருக்குது, சர்வீஸ் அதர்னு இருக்குது. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அதர்னே இருக்குது. ஏற்கனவே இன்னொரு அதர் இருக்குது, இருந்தாலும் இதுவும் அதர்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு LAN 2 மட்டும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துடலாம். அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இது வந்து ஆயிரும். ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு IPv4 இதில் பாருங்கள், இப்போ 4 ஐட்டம்ஸ் இருக்குது. 129 இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்குது, வாய்ஸ் கனெக்ட் ஆகிருக்குது. 4060 சர்வட்ரா வைஃபை வந்து அதுவும் அப்பில் இருக்குது. நமக்கு இந்த 20ங்கிறது இங்கே அப்பில் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு மேக் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. இப்போது மோடத்தில் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் இது ஒன்று தான். பிரிட்ஜ் மோடில் போட்டு அந்த LAN 2 வந்து இது பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம OLT எடுக்கலாம். இப்போ OLT வந்து பார்த்திங்கன்னா இந்த 10.100 எடுக்குது, அங்கே ஓப்பன் பண்ண இல்லையா நம்ம OLTயை. இப்போ இங்கேருந்து எப்படி பண்ணணுன்னா இந்த சேம் இந்த HTTP //ங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. நீங்கள் இப்படி போயிட்டு https ://10. நான் ஏற்கனவே அது பண்ணியிருந்ததுனால அது டிஃபால்ட்டாக வருது. நீங்கள் 10.10.10.10 மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். இந்த HTML கூட தேவைப்படாது. நம்ம ஆல்ரெடி LAN செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா OLTயோட IP வச்சுருக்கிறோம். நமக்கு இப்போ LAN வந்து சாரி, இப்போ நான் முக்கியமாக நான் மறந்துட்டேன். இது நமக்கு வந்து என்னென்னா அந்த மோடத்தோட இருக்கிற LAN கேபிளில் நம்ம வந்து OLTயை கனெக்ட் பண்ணணும். சாரி, LAN கேபிளில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணணும். நான் அதை மறந்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த LAN 2ல இருந்து நீங்கள் ஒரு LAN கேபிள் ஒன்று போட்டு நீங்கள் வந்து லேப்டாப்பில் சிஸ்டத்தில் நீங்கள் எது வச்சுக்கிறீங்களோ அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 10.10.10 மட்டும் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா OLT இப்படி ஓப்பன் ஆகுதான்னு பாருங்கள். ஓப்பன் ஆகலைன்னா இந்த 10.IP போய் இதில் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம 10. சீரீஸில் தான் எடுக்கிறோம். இதை நீங்கள் கம்ப்ளீட் டிசேபிள் வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஆட் ஐபின்னு இருக்கும். இங்கே சிஸ்டத்துக்கு ஐபி கொடுக்குற மாதிரியே நீங்கள் 10.10.10. ஒரு 9 கொடுத்துக்குங்க. சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டு அது 255.255.250 கொடுக்கணும். 255.255.0 ஆட் கொடுத்துக்கிறீங்க. கேட்வேலையும் போயிட்டு 10.10.10 கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்றீங்க. ஐபி ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு நமக்கு அது கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா OLT ஓப்பன் ஆகுது. நம்ம இங்கிருந்தே OLTயை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் வழியாக தான் நமக்கு ஓப்பன் ஆகுது. இப்போது நமக்கு இப்போ OLT இங்கேருந்து ஓப்பன் ஆகுது. இதில் ஒரு சின்ன இது என்னென்னா, நான் சொன்னதில் ஒரு சின்ன இதுனா, இந்த அடாப்டர் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம 9 கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபி ஜாஸ்தியாக கொடுக்கணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் தப்பாக கைட் பண்ணிட்டேன். ஒரே செகண்ட் அது உங்களுக்கு காமிச்சிட்றேன் என்னென்னு. அந்த ஆட் அட்வான்ஸில் போய்ட்டு
ஐபி ஆட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா 10.10.10.11 ஆட் பண்ணணும், 9 ஆட் பண்ணக்கூடாது. கேட்வேவோட வந்து 10 விட அது ஒரு ஐபி ஜாஸ்தியாக தான் இருக்கணும். ஸோ அது 11 போட்டுங்க. இப்படி இல்லாட்டி அடாப்டர் செட்டிங்கு நீங்கள் டைரெக்டாகவே ஏற்கனவே ஓஎல்டி ஐபியே இல்லை, நீங்கள் அடாப்டர் செட்டிங் தனியாக பண்ணணுன்னா கூட நான் அது கூட பண்ணி காமிக்கிற பாருங்கள். டோட்டலாக அப்டேன் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துருங்க. இதில் போகும்போது 10.10.10.11 255 255 அடுத்தது கீழே கேட்வேல வந்து நம்ம கீழே உள்ள ஓகே 10.10.10.10 இந்த மாதிரி நீங்கள் ஐபி அசைன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நெட்வொர்க் வந்துருச்சு. நியூ டேப்லேயே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டெண்டர் நீங்கள் ஸ்டாரு நான் பாருங்கள் ஓஎல்டி வந்து பான்வழியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நியூ டேப்லேயே வச்சுருக்கேன். இதில் ஓப்பன் பண்ணோம்னாலுமே இந்த ஐபி வந்துடும், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சேம் வந்து ஜிபான் ஓஎல்டிக்கு வந்து நான் ஜிபான் ஓஎல்டி இப்போ இல்லை, எங்கிட்ட வீட்டில் இருக்கிறது ஈபான் தான் இருக்குது, ஆஃபீஸில் தான் ஜிபான் இருக்குது. ஜிபான் ஓஎல்டி வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிபான் ஓஎல்டியில் இந்த மோடத்துக்கு வந்து நான் என்ன ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்பேன்னா 129.183.14060 இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபைலை ஜிபான் ஓஎல்டியில் பண்ணியிருந்திருப்பேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஜிபான் ஓஎல்டி கூட நான் உங்களுக்கு அக்சஸ் எடுக்க முடியும். பட் எனக்கு என்னென்னா அது ஆஃபீஸில் இருக்கிறது என்ன டேஸ்க்குள்ளேயே எடுக்கணும், சிஸ்டம் எல்லாம் ஆஃபில் இருக்கும், சிஸ்டம் ஆஃப் ஆகி வரக்கு டைம் ஆயிரும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நான் ஜிபான் ஓஎல்டியில் ஒன்றும் சிம்பிளாக இல்லை, நீங்கள் ஜிபான் ஓஎல்டி வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருமே ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு மோடத்தை கஸ்டமருக்கு ஆட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் வந்து வீட்டில் 129ன்னு ஒரு VLAN இருக்குதுன்னா இந்த 129, 131, 114, 60 மாதிரி ஒரு 20, 129, 118, 31, 40, 60 அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் டேக் பண்ணுறதெல்லாம் டேக் பண்ணி நார்மலாக ப்ரொஃபைல் எப்படி பண்ணுவீங்களோ பண்ணிவிட்டு அந்த ப்ரொஃபைல் இந்த போர்டத்தை பைண்ட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஜிபான் ஓஎல்டியில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைல் மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அது தெரியாதவங்க கூட கேளுங்க, நான் கூட சொல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட என்கிட்ட நீங்கள் கேட்கலாம்.